வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு ரசமும் சுண்டைக்காய் பருப்பு உசிலியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். சுண்டைக்காய் பருப்பு உசிலிக்கு வந்து நம்ம சுண்டைக்காயை முதல்ல வதக்கிடுவோம். நம்ம பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காய், மஞ்சள் பொடி, உப்பு, நல்லா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு மூடி வச்சிருவோம், வேகட்டும். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, இது அப்படியே வந்து கையில் நசுக்கிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக கையில் நசுக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட ரசப்பொடி சேர்த்துருவோம். ரசப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே இதை சேர்த்துடலாம். நாம் புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடுது. கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு, மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கோர்ஸாக அரைச்சி அதையும் சேர்த்துப்போம். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரசத்துக்கு என்ன கன்சிஸ்டன்சியோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரசம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சுண்டைக்காய் வந்து வதங்கிடுது. நம்ம அதை எடுத்துடலாம். அதே கடாயிலே எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பருப்பு உசிலிக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே வதக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் உதுத்துட்டு அதுக்கப்புறமா கூட வதக்கிக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் தான் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வந்து வதக்க போகிறேன். ஏற்கனவே வந்து நம்ம தாளிச்சிட்டோம், சுண்டைக்காய் வதக்கும் போதே தாளிச்சிட்டோம், அதனால் தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். ரசம் வந்து நுரைச்சி வந்துடுது. நெய்யில் கடுகு, சீரகம் வந்து தாளிச்சிருவோம். நாம் கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய பூண்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், இந்த பருப்பு உசிலிக்கும் நல்லா வதங்கிடுது பாருங்கள். நல்லா உதிரியாக எடுத்து நம்ம குத்தி குத்தி வதக்கினோனாலே நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு உதுத்துட்டு டக்குன்னு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா வந்து வெந்தெடுத்து இப்போ வந்து வதக்கின சுண்டைக்காயை சேர்த்துடலாம். ஸோ பச்சை சுண்டைக்காய் பருப்பு உசிலி ரெடி. அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து வேப்பம்பூ சாதம் தான் கலக்க போகிறோம். இதை எடுத்து வச்சுட்டு வேப்பம்பூ சாதம் கலக்கலாம். இதே கடாயில் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வேப்பம்பூ சேர்த்துடலாம். வடித்து வச்ச சாதம் அதையும் சேர்த்துருவோம்.
ஏற்கனவே வந்து வேப்பம்பூவில் வந்து உப்பு இருக்கும். நீங்கள் வந்து அந்த சாதம் போட்டு பிசைறதுனால லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டா போதும். அவ்வளோதான், வேப்பம்பூ சாதமும் ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் மிளகு சீரக பொடி போட்டுக்கலாம், இல்லை மிளகு பொடி மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் எதுவுமே. இன்றைக்கி நான் வந்து சீரகம் மட்டும் தாளிச்சிருக்கேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பூண்டு ரசம், அப்புறம் பச்சை சுண்டைக்காய் போட்ட பருப்பு உசிலி, வேப்பம்பூ சாதம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து பூண்டு ரசமும் பச்சை சுண்டைக்காய் பருப்பு உசிலியும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடுற மாதிரி தான். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்செடுத்து சீரகம் மட்டும் தாளித்தா போதும். ஸோ சீரகம் தாளிச்சிருவோம். இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அது வந்து 1 டீஸ்பூன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுது. இப்போ அதுக்கு 2 தக்காளி சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இதிலே வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி. ஸோ காரம் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடரும் போடுறோம், மிளகு பொடியும் போடுறோம். அது தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கிடுது. நான் வந்து ஒரு 6 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதை சேர்த்துடலாம். முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். இதே அலம்பி விட்டுலாம் அந்த மிக்ஸி ஜாரே. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்செடுத்து மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி, ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் தொட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாதத்தில் ஜீரா ரைஸோ இல்லைனா பாஸ்மதி அரிசி சாதாரணமாக வந்து கீ ரைஸ் மாதிரி பண்ணிங்கன்னா அதுலேயும் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பூண்டு ரசம், அப்புறம் பச்சை சுண்டைக்காய் போட்ட பருப்பு உசிலி, எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம், அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.